மேற்கு திசையின் காற்றின் வேகம் மாறுபாடு காரணமாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 38°C முதல் 40°C வரை அளவில் இருக்கக்கூடும். ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4°C அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. வங்கக்கடல் பகுதிகளில் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் கர்நாடகா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை மதுரை விமான நிலையத்தில் 40°C பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு நீலகிரி மாவட்டம் 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் ஆகஸ்ட் மாதங்களிலும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. எந்தெந்த தேதிகளுக்கு கனமழை அல்லது மிக கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது அதெல்லாம் பார்க்க போகிறோம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய நாட்களில் ஒரு சில மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதே போல ஆகஸ்ட் 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய நாட்களில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் கனமழையும் மற்ற மாவட்டத்தில் மிதமான மழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் இறுதி நாட்களில் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக மழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. தமிழ்நாட்டில் பகல் நேரங்களில் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும். மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு குறைவுதான். தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் வட மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைந்து காணப்படும். இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஒரு சில மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம், அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் பொழுது வெப்ப அழுத்தம் காரணமாக அசௌகரியம் ஏற்படலாம். ஆகவே ஆகஸ்ட் இறுதியில் ஒரு கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் மாலை மற்றும் இரவு நேரத்தில் லேசான மழை முதல் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. தமிழ்நாட்டில் ஆகஸ்ட் இறுதி நாட்களில் மட்டும் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.